Hello friends, welcome back to Sarbath Kid channel. நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சொதி திருநெல்வேலி சைடுல மாப்பிளைக்காக பண்றதுங்க. ஸோ மறு அழைப்புக்கு வர்ற மாப்பிளைக்கு இது செஞ்சு போடுவாங்க. ஸோ திருநெல்வேலியில நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இந்த சொதி கண்டிப்பா இருக்குங்க. இப்போ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சொதி பண்றதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் பாசி பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க. அதுல 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சொதிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்டா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் ஜீரகம், இது கூடவே 3 கிராம்பு, 2 பட்டை துண்டு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதையும் போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா மொறுமொறுன்னு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கி, இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் பூண்டு இது எல்லாம் அந்த தேங்காய் எண்ணெயில வதங்குறது ரொம்பவே வாசமா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பா இருக்கு. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா அதிகமா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த இஞ்சியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த சொதிக்கு கேரட்டு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸ் இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கட் பண்ண காய்கறிகள்லாம் இதுல போட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2வது தேங்காய் பால்ல தான் இது வேக வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. 2வது தேங்காய் பாலை ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுருங்க. காய் அப்பதான் நல்லா வெந்து வரும். இப்போ 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ காய்கறிகள்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ காய்கறிகள்லாம் நல்லாவே குக் ஆகிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருந்த பாசி பருப்பை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாசி பருப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் 1 கப்பு இதில் ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேங்காய் பால் ஒரு பெரிய தேங்காயில் நான் ஒரு பாதி தேங்காயில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பால் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு லிக்யூடான தேங்காய் பால் எடுத்து தான் நான் காய்கறிலாம் வேக வச்சுருக்கேன். தேங்காய் பாலை ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, கமகமன் வாசத்தோட ஒரு அட்டகாசமான திருநெல்வேலி சொதி சூப்பராக ரெடி ஆயிட்டுங்க. இந்த சொதி கூட இட்லி, தோசை, ரைஸு, இடியாப்பம் எல்லாத்து கூடயுமே அட்டகாசமாக இருக்குங்க. எக்ஸ்பெஷலி இடியாப்பத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே அருமையாக இருக்குங்க. இந்த வெங்காயம், பூண்டு, அந்த தேங்காய் எண்ணெயோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஊர் சைட்லலாம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.